எங்க அண்ணன் டோபா தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் புரிஞ்சுக்கணும். மே 4ஆம் தேதி தானேப்பா ரிசல்ட்டு, பதவி ஏற்றுறதா அன்னைக்கு தலைமை செய்திகள் வரும். காலையிலேயே ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பமாகிவிட்டது, முதலில் கொளத்தூரை பார்ப்போம் அப்படின்னு டங் டங் டங்னு ஏறும். மு.க. ஸ்டாலின் முன்னிலை எப்ப 10 நிமிஷத்துக்கு, அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்கு போகும் மு.க. ஸ்டாலின் இழுபறி. அலபரி தானே அந்த அரை மணி நேரம் இழுபறிங்கிறது 4 மணி வரையும். 4 மணிக்கு மேல நீ ஜெயிப்பியா தோப்பியான்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். பார்த்துக்க, ஜெயித்தாலும் 5000-10,000 ஓட்டு வித்தியாசம் தான். தோத்தன்னு வச்சுக்க, சத்தியமா சொல்றேன், அதே 5000-10,000 ஓட்டு விஷயத்துல தான் நீ தோத்து போற. இருந்து கொளத்தூர் போற வழியில ஒரு இடத்துல கூட ஒரு காவல்துறை காவலர்கள் இல்லை இல்லை இல்லை, சத்தியமான உண்மை. மானங்கட்ட காவல்துறை எங்கடா போய் தொலைஞ்சீங்க? எங்க போய் தெரிஞ்சீங்க? எந்த பூத்தல சந்து கூட இருந்தீங்க? ஒரே ஒரு நிமிஷம், வளர்ந்தவனை கீழே தள்ளக்கூடாது, வாழ்ந்தவனை கீழே போட்டு மிதிக்க கூடாது. நான் போட்ட பிச்சையாக இருக்கட்டும் உன்னது எம்எல்ஏ பதவின்னு உனக்கு பிச்சை போட்டிருக்கான் மு.க. ஸ்டாலினுக்கு தம்பி விஜய். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் தம்பி கொளத்தூர் தொகுதியில் நிக்காமல் மு.க. ஸ்டாலினுக்கு ஒளிஞ்சு போடா மயிறு அப்படின்னு சொல்லி பிச்சை போட்டிருக்கான், பதவி பிச்சை. மு.க. ஸ்டாலின் ஏதோ ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். நல்லா கேட்டுங்க, பறக்கும் படை, தேர்தல் பறக்கும் படை அவரை மடக்கி, நீங்க தான் மு.க. ஸ்டாலினா உங்க ஐடென்டி கார்டு காமிங்க, பேண்ட்டை காமிங்க, உங்க பேண்ட்டுக்குள்ள என்ன இருக்கு, உங்க பேண்ட்டுக்கு வெளியில என்ன இருக்கு, உங்க ஜட்டிக்குள்ள என்ன இருக்கு, ஜட்டிக்கு வெளியில என்ன இருக்கு. வெக்கமா இல்ல? நீங்க வந்து போனை போட வேண்டியது, தளபதி கிட்ட வந்துட்டாரு, டோல்கேட் தாண்டிட்டாரு, மடக்கு 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 மடக்கு, டிவி சேனல்லாம் கூப்பிடு அப்படியே வீடியோ டிவியில போடு. மானம் கட்டவனுங்களா? ஒரு காவலர் கூட இல்ல. அந்த கூட்டத்துக்கு நடுவுல அப்படி ஒரு எம்டிசி பஸ் உள்ள போகுது, கண்டக்டர் டிரைவர் மட்டும் இருக்கா, உள்ள 4 கட்சிக்கார எட்டி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். எவனாவது டயர்ல இடிபட்டு சாவானா போகுது, குப்பலாரி போகுது உள்ள கூட்டத்துக்கு நடுவுல. ஓகேவா? குப்பலாரி, மினி பஸ், கவர்மெண்ட் பஸ்ஸா உள்ள நுழையுது. ஏற்றி கொள்ளணும்ல, ஆளே இல்லாத ஆம்புலன்ஸ் உள்ள நுழையுது. கழிவு நீர் ஊர்த்தி போகுது, ஒரு போலீஸ்காரன் கிடையாது. அரை மணி நேரம் முன்னாடி போய் பிரச்சாரம் பண்ண விஜய்க்கு பெரம்பூரிலிருந்து கொளத்தூர் போக 3 மணி நேரம். ஏதோ நம்மளை சுத்தி சதி செய்கிறார்கள், நம்மளை காரணம் காட்டி மக்கள் பாதிப்படைய கூடாதுங்கிற ஒரே நல்ல எண்ணத்திற்காக என் தம்பி விஜய் கரெக்டா 4-5 நிமிஷம் பேசிட்டு அப்படியே யூட்டர்னை போட்டு எதுவுமே சொல்லாம அடுத்த பகுதிக்கு போறேன்டான்னு சொல்லிட்டு திரும்ப மீட்டிங்கை கொளத்தூர் போற அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கும், மிகப்பெரிய ஒரு துயர சம்பவமே நடந்திருக்கும். இப்ப ஆல்ரெடி ஒரு 4 நிமிஷம் பேசிட்டு என் தம்பி விஜய் அந்த இடத்த விட்டு நகர்ந்தாரு. கூட ஒரு 15-20 நிமிஷம் பேசி இருந்தால் கரூரில் நடந்த கொடூர கொலைகார சம்பவத்தை விட மிக மோசமான ஒரு சம்பவத்தை அங்கே அரங்கேற்றி இருப்பாங்க. ஸோ யார் மூலியமா அரங்கேற்றி இருப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வித்தின் கரூர் செந்தில் பாலாஜியுடைய ஜெராக்ஸ் அப்படியே எடுத்து இங்க அந்த சம்பவத்தை அணுவணுவா சீன் வாரியா எடுத்திருப்பாங்க. எத்தனை பேர் நசுங்கி செத்துருப்பான், எத்தனை பேர் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருப்பான் அப்படின்லாம் தெரியாது. மூஞ்சி கிழிஞ்சு செத்துருப்பான், கை கால் உடைஞ்சு செத்துருப்பான் தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை அரங்கேற்ற பார்த்தாங்க. அதனால்தான் சினிமாவில் நிறைய சம்பவங்கள் நாங்கள் திரைப்படங்கள் இயக்கும் போது காமிப்போம். அதாவது ஒரு ஹீரோ வரும்போது வில்லன் ஃபோன் பண்ணாரு, அங்கே இருக்கிற காக்கி சட்டையெல்லாம் முதல்ல கிளம்புங்கன்னொன்னே காக்கி சட்டையெல்லாம் பேக் வாங்கிடும். அந்த மாதிரி நேற்று எந்த காக்கி சட்டையும் அந்த நிகழ்வில் இல்லை அப்படின்னும் போது ஏதோ ஒரு சம்பவம் அலைகடலான கூடியிருக்கும் கூட்டத்துக்கு மத்தியில் ஒரு காக்கி சட்டைக்குள்ள இல்லை, எல்லா ரவுடி பயல்கள மொல்ல மாதிரி கேப் மாதிரி மட்டும் சுத்தி நிக்கிறானா எவ்வளவு பெரிய சம்பவம். அங்க நிக்கிறது செத்து போயிருந்தா ஏதோ ஒரு வகையில ஒரு 30 பேர் சாவறான், 20 பேர் சாவறானா ஏதோ ஒரு வகையில அந்த பகுதி மக்களா தான் இருப்பான், அண்ணன் தம்பியா தான் இருப்பான், சொந்த பந்தமா தான் இருப்பான். இதெல்லாம் அரங்கேறி இருந்தால் விஜயை அடுத்த ஒரு 20 நாளுக்கு கோர்ட்டு கேஸு கைதுன்னு சொல்லி எந்த ஒரு பிரச்சாரத்துக்குமே போக விடாம அந்த பையனை முடக்கி வச்சிருப்பாங்க. இதுதான் உண்மை. இந்த உண்மை வெளிவரத்துக்கு 6 மாசம் ஆகும். கரூர் சம்பவம் பாருங்க,
கரூர் சம்பவம் அரங்கேற்றிய பிறகு டெல்லிக்கும் சென்னைக்கும் அலக்கழிச்சு விட்டு செந்தில் பாலாஜி சைலண்டா கோயம்புத்தூர் போய் ஏன் அதே கரூர்ல நிக்க வேண்டியதானே? உன்னை கேள்வி மேல கேள்வி விஜய் ரசிகர் கிழிச்சு தொங்க விட்டுருப்பாங்களே. நீ என்ன மயிருக்கு நீ கோயம்புத்தூர் போன? என்ன மயிருக்கு? இதான் உன் கோட்டையாச்சடா, இதான் உன் ஊராச்சடா, உன் சொந்தக்காரன் இங்க தானடா இருக்கிறான். என்ன விளக்கண்ண மயிருக்கு நீ இங்க இருந்து கோயம்புத்தூர் போற? அப்ப எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு மூலியமாவும் அரங்கேற்றி இருக்கு அப்படிங்கிறது தானே உண்மை. எங்க அண்ணன் டோபா தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் புரிஞ்சுக்கணும். மே 4ஆம் தேதி தானேப்பா ரிசல்ட், பதவி ஏத்துறதா அன்னைக்கு தலைமை செய்திகள் வரும். காலையிலேயே ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பமாகிவிட்டது, முதலில் கொளத்தூரை பார்ப்போம் அப்படின்னு டங் டங் டங்னு ஏறும். மு.க. ஸ்டாலின் முன்னிலை எப்ப 10 நிமிஷத்துக்கு, அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்கு போகும் மு.க. ஸ்டாலின் இழுபறி அலபரி தானே. உன்னை கோபாலபுரத்து வந்து போவோம். ஏய் நாய்சேகரே எங்கேயா இருக்க? போயா போயா, என்னமோ நடக்குதியா போயா. அண்ணே அங்கதானே இருக்கான். எங்கேயா இருக்க? அந்த ஸ்கூல்ல பின்னாடி பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்னையா பண்ற? என்னமா கலந்து கொடுத்துட்டாங்கண்ணே, வயிறுலாம் சரியில்லைண்ணே, பாத்ரூம்ல இருக்கேனே சொல்லுவாங்க. உனக்கே அல்வா கொடுப்பாங்க, பாத்துக்க. ஓகேவா? அந்த அரை மணி நேரம் இழுபறிங்கிறது 4 மணி வரையும். 4 மணிக்கு மேல நீ ஜெயிப்பியா தோப்பியான்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். பாத்துக்க. ஜெயித்தாலும் 5000 10,000 ஓட்டு வித்தியாசம் தான். தோத்தன்னு வச்சுக்க, சத்தியமா சொல்றேன், அதே 5000 10,000 ஓட்டு விஷயத்துல தான் நீ தோத்து போற. கேவலம் கேவலம் கேவலமா. உனக்கு போட்டி வேற யாருமே கிடையாது. ஏடிஎம் கேட்கறான்னு நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. என் தம்பி விஜய் தான். ஓகேவா? என் தம்பி விஜய் தான், எழுதி வச்சுக்கோ. எடப்பாடி கிடையாது, என் தம்பி விஜய் தான். திரும்பவும் சொல்றேன், திரும்ப 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 சொல்றேன், நல்ல மனதுக்குள்ள ஒவ்வொரு திமுகவுடைய தொண்டனும் பதிய வச்சிங்க. நான் சொல்ற ஒரு விஷயம் எழுதி தரேன். விஜய் வெற்றி பெறுவான். மு.க. ஸ்டாலின் மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு விஜயிடம் இருந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருப்பார். ஓகேவா? ஜெயித்தால் வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் திரும்ப சொல்றேன், கொளத்தூர் தொகுதியில் என் தம்பி விஜய் நின்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது. இப்பவும் சொல்றேன், ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு போட்ட பிச்சை பதவி தான் என் தம்பி போட்ட பிச்சை, அந்த தொகுதியில நிக்காம இருக்கிறது. ஓகேவா? ஆனால் உன்னை அப்படியே அணுவா சாகடிப்பான். ஒரே அடியெல்லாம் கிடையாது. ஐயோ 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 ஐயோ, ஜெயிப்போமா தோப்பமா, ஜெயிப்போமா தோப்பமா, தூக்கம் வராது. இப்பவே உனக்கு தூக்கம் போயிருக்குன்னு வச்சுக்கோ. தெரிஞ்சு போச்சு, நீ எங்க இருந்து வெற்றி பெறுவ? சத்தியமா வெற்றி பெறவே மாட்டேன். மிகப்பெரிய ஒரு வெற்றி கணி என் தம்பி விஜய்க்கு தான் இருக்கிறது, வேற யாருக்குமே இல்ல. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட், கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். அண்ணனுடைய சிறு ஆலோசனை, தயவு செஞ்சு இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்க அத்தனை ரசிகர்களுமே தொண்டர்களுமே, விஜயோட ரசிகர்கள் தொண்டர்கள் தலைவர்கள், தயவு செஞ்சு இதை விஜயிடம் கொண்டு போய் சேருங்க, அழுத்தம் கொடுங்க. பேதி புடிங்கின்னு போனோம் மு.க. ஸ்டாலினுக்கு. இப்போ ஒரு வாட்டி போயிட்டு வந்ததுக்கே டோப்பா தலையனுக்கு முடி கலண்டு போச்சு. வேட்புமனு தேக்கல் செஞ்சு கார்ல ஏறாராம். அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு டோப்பா தலை கீழே விழுந்து போச்சான். நான் சொல்ல, நாய்சேகரோட எடுபடி சொல்லியிருக்காரு. மிச்சம் மீதி நாட்களும் அவனுக்கு பிபி ஏறணும் இறங்கணும். எனக்காக என் தம்பி விஜய் இன்னும் 2 அல்லது 3 முறை தயவு செய்து கொளத்தூர் பகுதிக்கு போ. தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுகன்னு சொல்ல தெரிஞ்ச நீ அண்ணனுக்காக தயவு செஞ்சு ஒரு 2 முறை, தயவு செஞ்சு ஒரு இன்னும் 2 முறை ஒரு ஒரு சுற்றுப்பயணம், ஒரு 5 நிமிஷம் தேர்தல் நெருக்கத்தில் ஒன்று பயத்தை காமி, பயத்தை காமி, தோல்வியின் பயத்தை காமி. அவனுக்கு வலிக்கும், மரணத்துடைய வலி என்ன மு.க. ஸ்டாலினுக்கு தெரியணும்னா அவனுக்கு பயத்தை காமி. அனுபவிச்சிருப்பல, சிபிஐக்கும் சென்னைக்கும், சிபிஐ கோர்ட்டுக்கும் சென்னைக்கும், கரூருக்கும் சென்னைக்கும் உன்னுடைய எண்ணமும் மனமும் எத்தனை வாட்டி போயிட்டு வந்திருக்கும். அந்த வழியை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்றால் இந்த தேர்தல் களத்தில் நீ இன்னும் 2 முறை ஒரு 5 நிமிஷம் பேச்சு போ, சுற்றுப்பயணம் போ. அந்த இடத்துல 5 நிமிஷம் அண்ணனுக்காக ஒரு 5 நிமிஷம், அண்ணனுக்காக ஒரு 10 நிமிஷம் போ. உன் சொந்த பந்தம்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. நீ நிக்கிறது பெரம்பூர் தொகுதியாக இருந்தாலும் மு.க. ஸ்டாலினுக்கு பயத்தை காமி. அவனுக்கு பயத்தை காமிக்கும் போது எதிர்கட்சிகள் அத்தனை பேருக்குமே இன்னைக்கு பயம் தானா வந்துடும். குளத்திற்கு போ, திரும்ப போ 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 போ, தன்னால வெற்றி பெறுவாய். உனது பெரம்பூர் ஆட்டோமேட்டிக்கா ஓன் கைக்கு வைக்கும். நான் இன்னைக்கு சொல்றேன், அது இனியும் சாவர வரைக்கும் அது ஓன் பெரம்பூர்ரா, உன்னுடைய தொகுதிடா.
ஜெயிடா, நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்பா. கலைஞர் கருணாநிதிக்கு எப்படி துறைமுகமோ அந்த மாதிரி இது உனது தொகுதி, நீ சாகிற வரைக்கும் அது உனது தொகுதி, இது எழுதப்படாத விதி என்பதை நீ நினைவில் கொள். வாழ்த்துக்கள் விஜய். திருச்சி கிழக்கு பகுதி அந்த சட்டமன்ற உறுப்பினர் சவால் விட்டு சொன்னாராம், நீ உண்மையாக ஆண்மகனா இருந்தால் வாடா 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 எந்த வடிவேல் கணக்கு ஏன் தொகுதிக்கு வாடா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சவால் விட்டாராம். விஜய் இப்ப 2 தொகுதியில போட்டிடுறாரு. ஒன்னு பாத்தீங்கன்னா திருச்சி, அந்த சவால் விட்டான் பாருங்க, ஒரு கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சவிக்கே, அந்த தொகுதியில நிக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பகுதியில் ஏன் இப்ப நிக்கிறாருன்னா, அவன் மிரட்டினா பண்ணா அவனுக்கு மத்தியில் ஒரு ஆளுமையை இவர் நிரூபிக்க வேண்டும்ங்கிற அவசியம் கிடையாது. நல்லா கேளுங்க, அவனும் ஒரு சில்லற பையன். விஜய்க்கு மத்தியில் அந்த திமுக அவன் பேர் என்ன, ஒரு ஆண்டாண்டு காலமாக குடும்ப சொத்து மாதிரி நேரு, அந்த நேருன்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, கே நேரு, நெப்போலியனுடைய சொந்தக்காரன், தாய்மாமன் வாங்க, அவனும் 2 பேரும் பினாமி தான். ஓகேங்களா? அவனுடைய கோட்டை, அந்த கோட்டை இருக்கிற இடத்துல சௌத்தை உடச்சிக்கிட்டு போய் நிற்கிறார் விஜய். மிகப்பெரிய ஒரு ஆளுமையை சல்லடை ஆக்குற விதமாக ஒருத்தர் சிட்டிகை போட்டு சொல்லும் போதே, ஓஹோ இந்த திமிரை அடக்கிறேன்டா பாரு அப்படிங்கிற மாதிரி விஜய் அங்கே ஒரு தொகுதியில் நிற்கும் போதே இப்போ கோபாலபுரம் ஆட்டம் கலண்டு விட்டது. ஸோ அதே இடத்துல அந்த திமுக நண்பருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், தம்பி நீ சிட்டிகை போட்ட பத்தியா, சிட்டிக்கு போட்டு அடுத்த கிழமை அந்த தொகுதின்றாரு. இப்ப மறைமுகமா பெரம்பூர்ல நிக்கிறாரு. குளத்தூர்ல நிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பெரம்பூருக்கும் குளத்தூருக்கு என்ன 700 கிலோமீட்டரா இல்ல 7 கிலோமீட்டரா? ஹச்சுந்தும்னா கேக்குமியா? அம்புட்டு தூரம் தான். போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா மொத்தமே இருக்கிறது ஒரு 2-2.5 லட்சம் ஓட்டுக்கேன். அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50,000-60,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் உங்க டோப்பா தலைவர் ஜெயிச்சார். ஓகேவா? இப்ப அதே தொகுதியில் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் சொல்லுங்க? எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஒரே ஒரு நிமிஷம். வளர்ந்தவனை கீழே தள்ளக்கூடாது, வாழ்ந்தவனை கீழே போட்டு மிதிக்க கூடாது. நான் போட்ட பிச்சையாக இருக்கட்டும் உன்னது எம்எல்ஏ பதவின்னு உனக்கு பிச்சை போட்டிருக்கான் மு.க. ஸ்டாலினுக்கு தம்பி விஜய். இதுதான் நிதர்சனமான உண்மை. விஜய் கொளத்தூர் தொகுதியில் நின்று இருந்தால் இன்னைக்கே சொல்றேன், இப்பவே சொல்றேன், கொளத்தூர் மு.க. ஸ்டாலின் உடைய கோட்டையாக தகர்த்தெறிந்து விட்டு அடுத்த நொடியே விஜயின் கோட்டையாக மாறி இருக்கு. ரொம்பலாம் கிடையாது, இப்பவே அறிவிச்சிருக்கலாம் விஜய் எம்எல்ஏ கொளத்தூர் தொகுதி. ஆனால் தம்பி கொளத்தூர் தொகுதியில் நிக்காமல் மு.க. ஸ்டாலினுக்கு ஒளிஞ்சு போடா மயிறு அப்படின்னு சொல்லி பிச்சை போட்டிருக்கான், பதவி பிச்சை. ஆமா, உண்மை அதுதான். பெரம்பூர் தொகுதியில என் தம்பி விஜய் வேட்புமனு தாக்கல் செய்ய போறேன். நல்லா கேட்டுங்க, அலைக்கடலான கூட்டம். ஓகேங்களா? போயிருக்கீங்க. கோபாலபுரத்துல இருந்து ஒரு 20 பாடி கார்ட்ஸ் பிரைவேட் செக்யூரிட்டில இருந்து அப்படி எடுத்துக்கிட்டு அப்படி போயிட்டு கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாரு எங்க அண்ணன், பெரிய அண்ணன், என் மண்ணின் மைந்தர் மு.க. ஸ்டாலின் போய் பார்க்குறாரு. மொத்தமே ஒரு 25-30 பேர் இல்லை. உடனே நாய்சேகருக்கு போன் பண்ணியிருப்பாரு, என்னையா உன் தொகுதிக்கு வந்திருக்கேன், அங்கே லட்சக்கணக்கில் கூட்டம் இருக்கு, மொத்தம் 20 பேரும் இல்லை, ஏன்டா இப்படி மானத்தை வாங்கிட்டீங்க? கண்டிப்பா கேட்டிருப்பான். வெளில தெரியாதுல்ல, கதவை சாத்திட்டு காலில் விழுகிற கூட்டம் தானே இதெல்லாம். திராவிட முன்னேற்ற கழகமே ஃப்ராடு தானே. நம்ம அண்ணா அறிவாலயத்தில் ஒரு கவுண்டவுன் போட்டிருக்காங்க, மே 4 இன்னும் இத்தனை நாட்கள் இருக்கிறது, இத்தனை மணி பொழுது இருக்கிறது, இத்தனை நொடி பொழுது இருக்கிறது. எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிழவனாயிட்டான், பேரம்பேத்தி எடுத்துனியா, முடி கொட்டி போய் டோப்பா தலைய போட்டான். இன்னும் தளபதி, இன்னும் தளபதி. அவர் சொல்றாரு, ஆட்சி கட்டிலில் அமர இத்தனை நொடி பொழுதில் இருக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அதுக்குள்ள உயிர் போய் உயிர் வரும். இன்னைக்கு இப்ப ஒரு ஃபிளாஷ் நியூஸ் எல்லா சேனல்லையும், மு.க. ஸ்டாலின் ஏதோ ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். நல்லா கேட்டுங்க, பறக்கும் படை, தேர்தல் பறக்கும் படை அவரை மடக்கி, நீங்க தான் மு.க. ஸ்டாலினா உங்க ஐடென்டி கார்டு காமிங்க, உங்களுக்கு எத்தனை சொத்து இருக்கு, உங்க சூட்கேஸை காமிங்க, உங்க சாக்ஸை காமிங்க, உங்க ஷூவை காமிங்க, உங்க பேண்ட்டை காமிங்க, உங்க பேண்ட்டுக்குள்ள என்ன இருக்கு, உங்க பேண்ட்டுக்கு வெளியில என்ன இருக்கு, உங்க ஜட்டிக்குள்ள என்ன இருக்கு, ஜட்டிக்கு வெளியில என்ன இருக்கு.
வெக்கமா இல்ல? இங்க வந்து போனை போட வேண்டியது. தளபதி கிட்ட வந்துட்டாரு, டோல்கேட் தாண்டிட்டாரு, மடக்கு 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 மடக்கு, டிவி சேனல்லாம் கூப்பிடு அப்படியே வீடியோ டிவியில போடு. மானம் கட்டவனுங்களா, மோப்பம் பிடிக்கிற நாய் மாதிரியே விரட்டிக்கிட்டு போய் அதை ஒரு விளம்பரம் பண்றீங்க. அப்ப உங்களை சுத்தி மோப்ப நாய் மாதிரி அத்தனை போலீஸுமே சுத்தி வருது. ஆனால் நேற்று என் தம்பி பெரம்பூரில் தேர்தல் ஆணையத்தில் அந்த ஒரு வேட்புமனு தாக்கல் செய்துட்டு அடுத்தது குளத்தூருக்கு போயிறான். நல்லா கேட்டீங்க, பெரம்பூர்ல அந்த பேசும்போது அந்த பகுதிக்கு போகும்போது 2 மணிக்கு பிரச்சாரம் போது 1/2 மணி நேரம் முன்னாடியே போயிட்டான். ஏற்கனவே நடந்த கரூர் பிரச்சனை மாதிரி நடந்துடக்கூடாது, நாம ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி போறான். ஓகேங்களா? அந்த இடத்துல நான் எந்த விதமான குறையும் சொல்லவில்லை. ஆனால் பெரம்பூரில் இருந்து குளத்தூர் போற வழியில ஒரு இடத்துல கூட ஒரு காவல்துறை காவலர்கள் இல்லை இல்லை இல்லை. சத்தியமான உண்மை. மானங்கட்ட காவல்துறை எங்கடா போய் தொலைஞ்சீங்க? எங்க போய் தெரிஞ்சீங்க? எங்க மூத்தர சேர்ந்து கூட இருந்தீங்க? உனக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கான்ல, விஜய் விடுறா, அவன் விடுறான், அவன் போறான், ஏதாவது குறை எக்கடாவது கட்டி போறான்டா. மக்கள் என்னடா பண்ணாங்க? அவனை நம்பி வந்த ரசிகர் என்னடா பண்ணீங்க? கட்டுப்படுத்துறதுக்காவது ஜனங்க வேணும்ல. ஒரு போலீஸ் ஒரு விஷயம், அந்த பகுதி ஏசிடிசி அவர்களை நான் கடுமையா கண்டிக்கிறேன். தப்பு இது, நீங்க பண்றது பெருந்தவறு. நீங்க பண்றது பெருந்தவறு. ஒரு உசுறு போயிருந்தா கூட எவ்வளவு பெரிய தவறு. ஒரு காவலர் கூட இல்ல. அந்த கூட்டத்துக்கு நடுவுல அப்படி ஒரு எம்டிசி பஸ் உள்ள போகுது. கண்டக்டர் டிரைவர் மட்டும் இருக்கா. உள்ள 4 கட்சிக்காரரை ஏட்டி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். எவனாவது டயர்ல இடிபட்டு சாவானா போது. குப்பலாரி போகுது உள்ள கூட்டத்துக்கு நடுவுல. ஓகேவா? குப்பலாரி, மினி பஸ், கவர்மெண்ட் பஸ்ஸா உள்ள நுழையுது. ஏற்றி கொள்ளணும்ல, ஆளே இல்லாத ஆம்புலன்ஸ் உள்ள நுழையுது. அந்த குப்பை வண்டி, நாத்தம் பிடிச்ச குப்பை வண்டி அவ்வளவு நோய் பரப்பிக்கிட்டு போகுது, கழிவு நீர் ஊர்த்தி போகுது. ஒரு போலீஸ்காரன் கிடையாது. 1/2 மணி நேரம் முன்னாடி போய் பிரச்சாரம் பண்ண விஜய்க்கு பெரம்பூரிலிருந்து குளத்தூர் போக 3 மணி நேரம். ஏதோ நம்மளை சுத்தி சதி செய்கிறார்கள், நம்மளை காரணம் காட்டி மக்கள் பாதிப்படைய கூடாதுங்கிற ஒரே நல்ல எண்ணத்திற்காக என் தம்பி விஜய் கரெக்டா 4-5 நிமிஷம் பேசிட்டு அப்படியே யூட்டர்னை போட்டு எதுவுமே சொல்லாம அடுத்த பகுதிக்கு போறேன்டான்னு சொல்லிட்டு திரும்ப மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தான். காரணம், குளத்தூர் பகுதி திமுக கண்டு அஞ்சி கிடையாது. உங்களுடைய நரித்தனத்திற்கு என்னுடைய மக்கள் நசுக்கப்பட்டு விடக் கூடாதுங்கிற ஒரே நல்ல தனத்துக்காக என் தம்பி வெளியேறினான். திரும்ப இந்த அண்ணன் இந்த ஊடகம் மூலியமா உங்ககிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், ஃபைட் ஃபார் ரைட் அப்படிங்கிற ஒரே விஷயத்தோட நீ டிராவல் பண்ணு. நீ தப்பு செய்தால் இதே ஆகாஷ் சுதாகர் உனது தவறை சுட்டி காட்டுவேன், நிச்சயமா சுட்டி காட்டுவேன். நீ நல்லது செய்தால் உன்னுடைய ஒவ்வொரு அணுவுடைய நல்லதுக்கும் நான் ஏதோ ஒரு மூலையில் இருந்து உன்னை மேலதான் தூக்கி விடுவேன். மக்கள் கிட்ட அந்த செய்தியை பரப்பி கொண்டே இருப்பேன். அந்த வகையில நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், எந்த இடத்திலையும் சோர்வடையாது. உனது வெற்றி உன் உள்ளங்கையில் இருக்கிறது. அவ்வளவுதான், இவ்வளவு தூரத்துல தான் இருக்கு, விட்டுட்டீங்கன்னா கிடைக்காது. ஓகேவா? இன்னும் 234 தொகுதியிலும் இருக்கிற சொச்ச நாட்கள் எத்தனை நாள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? விஜய் ரசிகர்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். இன்னும் 20 நாட்களே உள்ளன. ஓகேவா? இந்த 20 நாட்களுக்கு மேல நீ பிரச்சாரம் பண்ண முடியாது. இந்த 20 நாட்கள்ல 234 தொகுதியும் போக முடியாது. அப்பனா என்ன பண்ணணும்? எல்லா தொகுதிக்கும் விஜயால் போக முடியாது, பிரச்சாரம் செய்ய முடியாது. அப்படின்னா விஜயை விட 1000 மடங்கு அவருடைய தளபதிகள் சுழன்று வேலை செய்யும். தம்பி விஜய் டெய்லியும் ஒரு காணொளி தயவு செஞ்சு வெளியில விடு, மக்கள் கிட்ட பேசு. இப்ப எப்படி மோடி மக்கள் கிட்ட டெய்லியும் பேசுறாரோ, அந்த மாதிரி மு க ஸ்டாலின் இடையில மக்கள் கிட்ட காணொளி மூலியமா பேசுறாரோ, அந்த மாதிரி தொகுதி மக்கள் கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு 5 தொகுதி 10 தொகுதி மக்கள் கிட்ட தயவு செஞ்சு காணொளி மூலியமாக பேசு. பத்திரிகை ஊடகம் அவங்க கிட்ட பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்துறியோ இல்லையோ அது உன்னுடைய தனிப்பட்ட விஷயம். ஓகேவா? அந்த எலெக்ஷனுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு ஒரே ஒரு நாளாவது நடத்தி காமி, சரியா? அது உன்னுடைய பனையூர்ல வச்சுக்கோ. ஆனால் அதே சமயத்துல தினமும் ஒரு நாளைக்கு ஒரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் உன்னுடைய காணொளி பேச்சு இருக்கட்டும். இருந்தால் மக்களுக்கு செய்தி போய் சேரும். திமுக காரனுக்கு ஒருத்தன் சிட்டிகா போட்டு சொன்னான், திருச்சியில நின்னா என் நம்பி விஜய்,
கொளத்தூர்ல நிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்டா ஆகும்? நின்னால் அட்ரஸே இல்லாம காணாம போயிருப்பாரு டோப்பா தலைவர் மு.க. ஸ்டாலின். ஆனால் பெரம்பூரில் நிக்கிறான், பயந்துகிட்டு நிக்கல. எனக்கு ஈக்குவலா ஒரு எதிரி பக்கத்திலே இருக்கணும், பக்கத்திலே வச்சுக்கணும். சட்டமன்றத்தில் அவனை கேள்வி மேல கேட்கணும், கேள்வி மேல கேள்வி நான் கேட்க வேண்டும். கடந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்க என்னடா மயிர புடுங்கனே நான் கேள்வி கேட்கணும். அதுக்காக பக்கத்து சட்டமன்ற தொகுதியிலே ஒருத்தன் வேணும். அது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கிற ஒரே ஒரு நல்ல எண்ணத்துல தொலைநோக்கு பார்வையோடு என் தம்பி களமிறங்கி இருக்கிறான். நிச்சயம் வெற்றி பெறுவான். பொறுத்திருந்து பாருங்கள். உங்களோடு நானும் பயணம் செய்கிறேன். நன்றி, வணக்கம்.